பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லிப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதனால் வாழ்வின் மன்னாவின் வார்த்தை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் எல்லா காவலோடும் நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் 12:34 இந்த கீழ்ப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் கீழ்ப்பகுதி சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாக இருந்து நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இப்போ உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு காத்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாய் பேசும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? உங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லிவாங்க. பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள் என்று சொல்லி, பொல்லாதவர்களிடத்திலிருந்து என்ன புறப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 18-19க்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயில் பேசுறது எங்கிருந்து வருதுன்னா இருதயத்திலிருந்து வருது என்று சொல்லப்படுகிறது. அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். எது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே வாயிலிருந்து பேசுகிறது நிமித்தம் அது நாம் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கணும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். 10வது வசனம் சொல்லுது, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். 20வது வசனம் சொல்லுது, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. இவைகளையே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் நீதிமொழிகள் சொல்லி எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ள இடம் கொடுத்துறாத, பொல்லாதவைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. விபச்சாரத்துக்கு, வேசி மார்க்கத்துக்கு, கொலைபாதகத்துக்கு, களவுக்கு, பொய் சாட்சிக்கு, தூஷணங்களுக்கு உங்கள் இருதயத்தை கொடுத்துறாதீங்க. எல்லா காவலோடு இருதயத்தை என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க. அதே மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அதே வசன வார்த்தைகள் தான் சொல்லுது. 21லிருந்து பாருங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் தூஷணங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பொறாமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகளை எல்லாம் 23வது வசனம், பொல்லாதவைகள் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென், அல்லேலூயா.
அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. பொல்லாததுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் ஜீவ ஊற்று உங்கள் இருதயத்திலிருந்து ஊற்று. ஆமென். அது நீதிமொழிகள் சொல்லுது. நீதிமொழிகளில் இந்த 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லு. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் ஜீவ ஊற்றாக ஊறணும். எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.